ஏஐ முன்னணியில் இருப்பதால் உலகம் தொடர்ந்து உருவாகி வருகிறது. அனுபவம் வாய்ந்த நிபுணர்களுக்கு இது ஒரு சவாலையும் வாய்ப்பையும் அளிக்கிறது. ஏஐ சாய் அச்சுறுத்தலா அல்ல, உங்கள் தற்போதைய திறன்களை மேம்படுத்தக்கூடிய மற்றும் உங்கள் வாழ்க்கையை புதிய உயரங்களுக்கு கொண்டு கூடிய சக்தி வாய்ந்த கருவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் இது. இது ஒரே இரவில் ஏஐ பொறியாளரா மாறுவது பற்றியது அல்ல. ஏஐ உங்கள் துறையுடன் எவ்வாறு வெட்டுகிறது என்பதை புரிந்து கொள்வதும் அதன் சாத்திய கூறுகளை பயன்படுத்துவதற்கான திறன்களை பெறுவதும் இதுதான். நீங்க நிதி, சுகாதாரம், உற்பத்தி அல்லது தொழில்நுட்பத்தால் தொடப்பட்ட வேறு எந்த துறையில் இருந்தாலும் ஏஐ விளையாட்டை வேகமாக மாற்றுகிறது. இந்த புதிய சகாத்தில் செழிப்பதற்கான திறவுகோல் தொடர்ச்சியான கற்றல் மற்றும் திறன் மேம்பாடு ஆகும். உங்கள் ஏஐ எழுத்துகளில் முதலீடு செய்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கையை எதிர்காலத்திற்கு ஏற்றதாக மாற்றுவது மட்டுமல்லாமல் உங்க துறையின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் முன்னணி பங்கு வகிக்கவும் உங்களை நிலை நிறுத்தி கொள்கிறீங்க. ஏஐ பல்வேறு துறைகளிலும் ஒருங்கிணைக்கப்படுவதா அனுபவம் வாய்ந்த நிபுணர்கள் புதிய திறன்களை பெறுவது மிகவும் முக்கியம். தரவு பகுப்பாய்வின் அடிப்படைகளுடன் தொடங்கவும். ஏஐ தரவுகளில் செழிச்சு வளர்கிறது, மேலும் அதை எவ்வாறு விளக்குவது, பகுப்பாய்வு செய்வது மற்றும் நுண்ணறிவுகளை பெறுவது என்பதை புரிந்துவது மிக முக்கியம். இதில் வடிவங்களுக்கான கூர்மையான கண் வளர்ப்பது, போக்குகளை அடையாளம் நாம் காண்பது மற்றும் உங்கள் கண்டுபிடிப்புகளை திறம்பட தொடர்புவதற்கு தரவு காட்சிப்படுத்தல் கருவிகளை பயன்படுத்துவது ஆகியவை அடங்கும். அடுத்து உங்கள் விமர்சன சிந்தனை மற்றும் பிரச்சனை தீர்க்கும் திறன்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஏஐ பணிகளை தானியக்கமாக்க முடியும், ஆனால் அதன் பயன்பாட்டை வழிநடத்தி சிக்கலான சிக்கல்களை தீர்ப்பது உங்கள் மனித நுண்ணறிவுதான். சரியான கேள்விகளை கேட்க கற்றுக் கொள்ளுங்கள். சவால்களை நிர்வகிக்கக்கூடிய சூறுகளா உடைக்கவும். ஏஐயால் இயக்கப்படும் தீர்வுகளின் நெறிமுறை தாக்கங்களை மதிப்பிடவும். ஏஐ யுகத்தில் தொடர்பு திறன்கள் எப்போதும் முக்கியமானவை. உங்கள் கருத்துக்களை தெளிவாக வெளிப்படுத்தவும், சிக்கலான ஏஐ கருத்துக்களை தொழில்நுட்பம் அல்லாத பார்வையாளர்களுக்கு விளக்கவும், மனிதர்கள் மற்றும் இயந்திரங்கள் இரண்டிலும் திறம்பட ஒத்துழைக்கவும் உங்களால் முடியும். இந்த அத்தியாவசிய ஏஐ திறன்களை தேர்ச்சி பெறுவதன் மூலம் வளர்ந்து வரும் வேலை சந்தையை வழிநடத்தவும், இந்த மாற்றும் தொழில்நுட்பத்தால் வழங்கப்படும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளவும் நீங்கள் நன்கு தயாராக இருப்பீங்க. ஏஐ பற்றிய மிகப்பெரிய தவறான கருத்து என்னவென்றால் அது மனித வேலைகளை மாற்றுவதற்காக இங்கே உள்ளது. ஏஐ சில பணிகளை தானியக்கமாக்க முடியும் என்பது உண்மைதான் என்றாலும் அதன் உண்மையான திறன் மனித திறன்களை அதிகரிப்பதில் உள்ளது. ஏஐ ஒரு சக்தி வாய்ந்த உதவியாளரா கருதுங்க. அது மீண்டும் மீண்டும் அல்லது தரவு செறிவான பணிகளை கையால் முடியும். உங்கள் நேரத்தையும் அறிவாற்றல் வளங்களையும் உயர்மட்ட சிந்தனை, படைப்பாற்றல் மற்றும் மூலோபாய முடிவெடுத்தலில் கவனம் செலுத்த விடுவிக்கிறது. எடுத்துக்காட்டாக தரவு பகுப்பாய்வு துறையில் ஏஐ சக்தி பெற்ற கருவிகள் பாரிய தரவு தொகுப்புகளை பகுப்பாய்வு செய்து மனிதர்கள் கண்டுபிடிக்க எண்ணற்ற மணி நேரங்களை எடுக்கும் வடிவங்களை அடையாளம் காண முடியும். இது தரவு ஆய்வாளரின் பாத்திரத்தை மாற்றாது. அதுக்கு பதிலாக நுண்ணறிவுகளை ஆழமாக ஆராய்ந்து மிகவும் மூலோபாய பரிந்துரைகளை வழங்க இது அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது. சாராம்சத்தில் ஏஐ பணி சார்ந்த வேலையில் இருந்து அறிவு சார்ந்த வேலைக்கு கவனத்தை மாற்றுகிறது. ஏஐ ஒரு சூட்டு கருவியா ஏற்றுக்கொள்வதன் மூலம் உற்பத்தி திறன், செயல்திறன் மற்றும் கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் அளவை நாம் அடைய முடியும். அவை முன்பு நினைத்து பார்க்க முடியாதவை. ஏஐயின் எழுச்சி இருக்கும் வேலைகளை மாற்றுவது மட்டுமல்ல, இது முற்றிலும் புதிய தொழில் பாதைகளையும் உருவாக்குகிறது. ஏஐ மிகவும் அதிநவீனமா மாறும் போது இந்த சக்தி வாய்ந்த தொழில்நுட்பங்களை வடிவமைக்க, உருவாக்க, செயல்படுத்த மற்றும் கட்டுப்படுத்தக்கூடிய நிபுணர்களுக்கான தேவை அதிகரிக்கும். இதில் ஏஐ பொறியாளர்கள், தரவு விஞ்ஞானிகள், இந்திர கற்றல் நிபுணர்கள் மற்றும் ஏஐ நெறிமுறைவாதிகள் உள்ளனர். ஆனா ஏஐ இன் தாக்கம் இந்த சிறப்பு பாத்திரங்களை தாண்டி நீண்டுள்ளது. நீங்கள் ஏஐ அமைப்புகளை உருவாக்குவதில் நேரடியாக ஈடுபடவில்லை என்றாலும் ஏஐ இன் அடிப்படைகளை புரிந்துள்ளது எதிர்கால பணியை வழிநடத்துவதற்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும். மேலும் ஏஐ அதிக வழக்கமான பணிகளை எடுத்துக் கொள்ளும் போது படைப்பாற்றல், உணர்ச்சி பூர்வமான நுண்ணறிவு
மற்றும் சிக்கலான சிக்கல் தீர்க்கும் போன்ற மனித திறன்கள் இன்னும் மதிப்புமிக்கதா மாறும். இந்த தனித்துவமான மனித குணங்களை வளர்ப்பதில் கவனம் செலுத்துவதன் மூலம் மனித இயந்திர ஒத்துழைப்பு என்பது விதிமுறையாக இருக்கும். எதிர்காலத்துல செழிக்க நீண்டங்கு நிலைநிறுத்தப்படுவீங்க. வளைவுக்கு முன்னால் இருப்பதன் மூலமும் உங்கள் திறன்களை தொடர்ந்து புதுப்பிப்பதன் மூலமும் AI சகாப்தத்தின் அற்புதமான சாத்திய சூழலை நம்பிக்கையுடனும் நோக்கத்துடனும் நீங்கள் செல்ல முடியும். குறிப்பிட்ட AI கருவிகளும் தொழில்நுட்பங்களும் சந்தேகத்து இடமின்றி உருவாகும் அதே வேளையில் AI சகாப்தத்தில் செரிக்க தேவையான முக்கிய திறன்கள் காய்கற்றவை. அவற்றின் மையத்தில் விமர்சன சிந்தனை மற்றும் பிரச்சனை தீர்க்கும் திறன் எந்த ஒரு துறையிலும் பயனுள்ள முடிவெடுப்பதற்கான அடிச்சலம். சவாலின் சிக்கல்களை பொருட்படுத்தாமல் தகவல்களை பொருநிலையா பகுப்பாய்வு செய்ய, சார்புகளை அடையாளம் காண் மற்றும் புதுமையான தீர்வுகளை உருவாக்க இந்த திறன்கள் உங்களை மேம்படுத்துகின்றன. இந்த பகுப்பாய்வு திறன்களை பூர்த்தி செய்வது பயனுள்ள தகவல் தொடர்பு சக்தி. AI நமது பணிப்பாய்வுகளில் மேலும் ஒருங்கிணைக்கப்படுவதா உங்கள் கருத்துக்களை தெளிவாக வெளிப்படுத்தும் திறன். தொழில்நுட்பம் அல்லாத பார்வையாளர்களுக்கு தொழில்நுட்ப கருத்துக்களை விளக்கவும் செயலுக்கு உத்வேகம் அளிப்பதும் மிக முக்கியமானதாக இருக்கும். இதுல எழுதப்பட்ட மற்றும் வாய்மொழி தொடர்பு இரண்டிலும் தேர்ச்சி பெறுவதுடன் தரவு காட்சிப்படுத்தல் மற்றும் பிற ஊடகங்கள் மூலம் காட்சி கதை சொல்ல ஆகியவை அடங்கும். மேலும் AI-ஆல் இயக்கப்படும் பணியிடத்திலே படைப்பாற்றல் மற்றும் கண்டுபிடிப்பு ஆகியவை மிகவும் விரும்பப்படும் பண்புகளாக இருக்கும். இயந்திரங்கள் மீண்டும் செய்யும் பணிகளே சிறந்து விளங்குவதால் திருப்புமுனைகளை இயக்கி புதிய தீர்வுகளை உருவாக்குவது மனித புத்தி சூழ்மைதான். உங்கள் உணர்ச்சி பூர்வமான நுண்ணறிவை வளர்ப்பதன் மூலம் வலுவான இணைப்புகளை வளர்க்கலாம், உயிர் செயல்திறன் கொண்ட குழுக்களை உருவாக்கலாம் மற்றும் வேலையின் மனித அம்சங்களை அதிக உணர்திறன் மற்றும் செயல்திறனுடன் செல்லவிடலாம். AI இன் தாக்கம் ஏற்கனவே பல்வேறு தொழில்களில் உணரப்பட்டு பாரம்பரிய நடைமுறைகளை மாற்றியமைத்து கண்டுபிடிப்புக்கான புதிய வாய்ப்புகளை உருவாக்குது. சுகாதார பாதுகாப்பில் AI மருத்துவ நோயறிதலில் புரட்சியை ஏற்படுத்துகிறது. நோய்களை கண்டறிவதற்கு முன்பே மற்றும் மிகவும் துல்லியமாக செயல்படுகிறது. AI சக்தி பெற்ற இமேஜிங் அமைப்புகள் குறிப்பிடத்தக்க துல்லியத்துடன் மருத்துவ ஸ்கேன்களை பகுப்பாய்வு செய்ய முடியும். அசாதாரணங்களை அடையாளம் காணவும் மிகவும் தகவலறிந்த சிகிச்சை முடிவுகளை எடுக்கவும் மருத்துவருக்கு உதவுகிறது. நிதியில் மோஸ்டிய கண்டறிதல், இடங்களை நிர்வகித்தல் மற்றும் நிதி ஆலோசனையை தனிப்பயனாக்குதல் ஆகியவற்றுக்கு AI பயன்படுத்தப்படுகிறது. AI வழிமுறைகள் நிகழ்நேரத்தில் அதிக அளவு நிதி தரவை பகுப்பாய்வு செய்யலாம், சந்தேகத்துக்கிடமான வடிவங்களை அடையாளம் காணலாம் மற்றும் சாத்தியமான மோஸ்டி நடவடிக்கைகளை குறிக்கலாம். இது நிதி நிறுவனங்கள் தங்கள் வாடிக்கையாளர்களை பாதுகாக்கவும் நிதி இழப்புகளை குறைக்கவும் உதவுகிறது. உற்பத்தியில் AI ஆட்டோமேஷனை இயக்குகிறது மற்றும் உற்பத்தி செயல்முறைகளை மேம்படுத்துகிறது. உங்க துறையில் AI எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதை புரிந்து கொள்வதன் மூலம் இந்த தொழில்நுட்பத்தை உங்கள் நன்மைக்காக பயன்படுத்துவதற்கும் வலிவுக்கு முன்னால் இருப்பதற்கும் வாய்ப்புகளை நீங்கள் அடையாளம் காணலாம். AI சகாப்தத்தின் வேகமாக வளர்ந்து வரும் நிலப்பரப்பில் தொழில் ரீதியாக பொருத்தமாகவும் செழிப்பாகவும் இருப்பதற்கான தெருவுகோல் வாழ்நாள் முழுதும் கற்றலை தழுவதில் உள்ளது. நல்ல செய்தி என்னவென்றா, உங்க திறன்களை மேம்படுத்தவும் உங்கள் அறிவு தளத்தை விரிவுபடுத்தவும் உதவும் வளங்க எப்போதும் இல்லாத அளவுக்கு இப்போது உள்ளன. coursera, edX மற்றும் Udacity போன்ற ஆன்லைன் கற்றல தளங்களை ஆராய்வதன் மூலம் தொடங்குவோம். அவை AI தரவு அறிவியல் மற்றும் தொடர்புடைய துறைகளில் ஏராளமான படிப்புகளை வழங்குகின்றன. இந்த தளங்கள் ஃபிளெக்சிபிள் கற்றல் விருப்பங்களை வழங்குகின்றன. இதன் மூலம் உங்கள் சொந்த வேகத்திலும் உங்கள் சொந்த அட்டவணையிலும் கற்றுக்கொள்ள அனுமதிக்கிறேன். பல பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகள் AI மற்றும் தரவு அறிவியலில் சிறப்பு திட்டங்கள் மற்றும் சான்றிதழ்களை வழங்குகின்றன. தொடர்ச்சியான கற்றலின் மனநிலையை தழுவுவதன் மூலமும் உங்கள் அறிவை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளை தீவிரமாக தேடுவதன் மூலமும் AI புரட்சியால் ஏற்படும் சவால்களை நீங்கள் சமாளிக்க முடியும் மற்றும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். நினைவில் கொள்ளுங்க,
எதிர்காலம் என்பது பொருந்தக்கூடிய ஆர்வமுள்ள மற்றும் தொழில்நுட்பத்தின் டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் வடிக்கும் சக்தியை ஏற்றுக்கொள்ள ஆர்வமுள்ளவர்களுக்கு சொந்தமானது.